மனசுக்கும் உடலுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை மனசுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நாளை வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் திங் என்னென்னா, மனசுக்கும் உடலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்ல மறந்த கதை இருக்குதுன்னே வச்சுக்கலாமே. அது என்ன சொல்ல மறந்த கதை அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன் சரிங்களா, ஒரு பொருளை நான் இங்கேருந்து கையில் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த பொருளை கையில் எடுக்கிறதுக்கு என்னோட ஃபிசிக்கல் பாடி சொல்கிற விஷயங்கள், என் பாடி செய்கிற விஷயங்கள், ஆக்ஷன்ஸு, அது எல்லாத்துக்கும் என் மூளை காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறது என் மனசு தான் காரணமாக இருக்கும். பல பேரோட ஒரு விஷயம் என்னவா இருக்குதுன்னா, உடலுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்றாங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னா நம்ம ஓடுறோம், எல்லாமே நம்மளால் பண்ணுறோம். என் உடம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செஞ்சுக்கிற நம்ம மனசுக்கு ஒரு பிரச்சனைனா அது சரியாயிரும், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடுது. பல பேர்த்தோட கேள்வி என்னவா இருக்குதுன்னா, சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட சொல்கிறீங்க, நாங்கள் எப்படிங்க அவ்வளோ நாள் மாத்திரை சாப்பிட்றது? இதே தலைவலி காய்ச்சல்னு போனால் ஒரு வாரம் மாத்திரை கொடுத்துட்டா சரியாயிடுது, இதுக்கு போட்டு ஏன் நான் லைஃப் லாங் சாப்பிட்ணும்? ஒரு நார்மல் உடல் நலத்துக்கு வந்துட்டு ஒரு தலைவலி காய்ச்சல் இருக்கிற மாதிரி மனநலத்துக்கு ஏதாவது இருக்குதா? எது எடுத்தாலும் சரி பெருசாகவே சொல்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் எதுலேயுமே சிறுசாக வர்றது கிடையாது நம்ம, சரிங்களா? என் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உடனே ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது, போகிறோமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதை என்னால் சமாளிச்சிக்க முடியும்னு வச்சு அதை ரொம்ப பெருசாக கொண்டு போயிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டே ஷேர் பண்ண மாட்டோம், நம்ம மனசை விட்டே சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னாலும் அவன் உண்மையாக இருப்பானான்னு தெரியாது. ஸோ இத்தனை விஷயங்களையும் தாண்டி அந்த மனசை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி வச்சு ஒரு கட்டத்தில் முடியாமல் மனசு வெடித்து வெளியே வந்து ஏதோ ஒரு மனநோயாக டெவலப் ஆகும்போது தான், அது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு மருத்துவமனையை நாடுறோம். மனநல வியாதிக்காக ரொம்ப நாள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மனநல வியாதி ரொம்ப நாள் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளேயே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? எதுவுமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும்போது அதோட ப்ரோக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சிலரெல்லாம் சிம்டம்ஸ் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ரொம்ப நாள் கழிச்சு வர்றாங்க, சரிங்களா? ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உயரிய ஒரு வியாதி மனநலத்தில். ஆனால் அதுவே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பரான அவேர்னஸ் கிடைக்கல அப்படிங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது ஸ்டிக்மா. மனநல பிரச்சனைக்காக போயிட்டோம்னா அவன் பைத்தியம், அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறையா பேர் இங்கே கேட்குற விஷயங்கள், எங்களுக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, நாங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது மனநல பிரச்சனைங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு விஷயம் கிடையாது, இட்ஸ் மேனேஜபிள், சரிங்களா? அவங்களாலையும் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.